குற்றவாளிக்கு உயிர் போகும் தண்டனைதான் வழங்க வேண்டும் என விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட மாணவியின் தந்தை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தர்மமுனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் தந்தை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 10ஆம் தேதி தனது மகள் மாயமானது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உடலை நாங்களே தேடி கண்டெடுத்ததாக தெரிவித்த அவர் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு உயிர் போகும் வரை தண்டனைதான் வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் குற்றவாளி இனி வெளியே வரக்கூடாது என்றும் தனது மகளின் உடலை நல்லடக்கம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனார். இன்றைக்கி 10 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால நாளை காலையில் என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடி போகிறோம். வாங்கி நாளைக்கு நல்லடக்கம் செய்ய போகிறோம். அடுத்து இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன். விளாத்திக்குளம் அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளி கைது செய்யப்பட்டதாக எஸ்பி மதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பள்ளி மாணவி கொலை வழக்கில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக தெரிவித்த அவர் சம்பவ இடத்தில் நேரடி சிசிடிவி கேமரா வசதி இல்லாத காரணத்தால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 98 சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து 461 குற்றப்பின்னணி கொண்ட நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் தெரிவித்த அவர் சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல் ஆய்வு மற்றும் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளி கைது செய்யப்பட்டதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலும் தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்தார். உதாரணத்துக்கு சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் சம்பவ இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிஸை கண்காணிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனிப்படைகள் அமைச்சு 98 சிசிடிவி கேமராக்கள் சொல்கிறேன். சம்பவ இடத்துல நேரடியாக இந்த சம்பவம் நடந்ததை பதிவு இருக்கிற மாதிரி சிசிடிவி கிடையாது. சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இதுக்கு 98 சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் டவர் டம்ப் அனாலிசிஸ் சொல்லி சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2574 நம்பர்களுக்கு கால் பதிவேடுகள் பெற்று அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கு தனியாக டீம்ஸ். இது மட்டும் இல்லாமல் எம்ஓ கிரிமினல்ஸு, ஜெயில் ரிலீஸ் ஆன அஃபெண்டர்ஸு, ப்ரீவியஸ் கன்விக்ட் ஆன அஃபெண்டர்ஸு, இந்த மாதிரி குற்றப்பின்னணி, அதாவது செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு குற்றப்பின்னணிகளும் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பாதிக்கப்பட்ட கிராமமாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்க ஊர்களாக இருக்கட்டும், மொத்த தூத்துக்குடியாக இருக்கட்டும், இருந்த நபர்களில் பார்க்கறது கண்காணிக்கிறது, அவங்கள போய் எடுத்து அந்த சமயம் அவங்கள்ட்ட போய் ஒரு இன்டராக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய டீம்ஸ் நம்ம போகும். ஜனநாயகன் திரைப்படம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது தமிழகத்தில் முதல் முறையாக நடந்திருப்பதாக மதுரையில் இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் தமுக மைதானத்தில் நடைபெற்ற ரமலான் திடல் சிறப்பு தொழுகையில் இயக்குனர் அமீர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் அமீர் ரமலான் பெருநாள் தொழுகையில் உலக மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது தொடர்பான கேள்விக்கு தமிழகத்தில் முதல் முறையாக இப்படி ஒரு சூழல் நடந்திருப்பதாக தெரிவித்த அவர் ஜனநாயகன் திரைப்படம் தடை செய்யப்பட்டதற்கான காரணத்தை தணிக்கை வாரியமும் கூறவில்லை, பட நிறுவனமும் தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டார். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் தணிக்கை வாரியம் பாரபட்சம் பார்ப்பதாக தெரிவித்த அவர் இதில் அரசியல் நடவடிக்கை இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடிவதாக தெரிவித்தார். நீங்கள் தேர்தல் ஆணையம் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அது ஒரு முடிவை எடுத்திருக்கும் பொழுது அதுக்கு கட்டுப்பட வேண்டியது அனைவருக்குமான பொறுப்பு இருக்குது. அதில் கூடுதலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினால் தேர்தல் நேரத்தில் எந்த படமும் நிறுத்தப்பட்டதாக எனக்கு நினைவில்லை. முதல் முறை தடை செய்யப்பட்டிருக்கிற காரணங்கள், அதுக்கான காரணத்தை தணிக்கைத்துறையும் சொல்லலை, அவங்களும் சொல்லலை. அந்த படத்தில் என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு
விஸ்வரூபம் திரைப்படம் வரும்பொழுது அந்த திரைப்படத்தில் வந்து மைனாரிட்டி பீப்புளோட மனசு பாதிக்கப்படுவது போல காட்சிகளும் வசனங்களும் இருந்தது. அவர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிப்பது போல இருந்தது. அதனால் படம் பார்த்தவங்க அந்த எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஜனநாயகத்தில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவே தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு ரீமேக் ஃபிலிம், தெலுங்கிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு படம். அது வேறு மொழியில், தமிழ் மொழியில் மீண்டும் உருவாக்கம் செய்யப்பட்ட படம். அது அந்த படத்தில் அப்படி என்ன காட்சி இருந்தது, வரம்பு மீறிய காட்சிகள் இருக்கா அல்லது வசனங்கள் இருக்கான்றதை ரெண்டு தரப்புமே சொல்லாதது தான் இதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மேடவாக்கம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞரை சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த வினோதினி என்பவர் அஜய் என்பவருடன் ஏற்பட்ட தகாத உறவு காரணமாக கணவரை பிரிந்து சென்னை மேடவாக்கத்தில் தனது 14 வயது மகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அஜய் 14 வயது சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயிடம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி வினோதினியின் முதல் மகளான தனது சகோதரியிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் சகோதரி உளுந்தூர்பேட்டையில் புகார் அளித்ததை தொடர்ந்து புகார் சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வழக்காக மாற்றப்பட்டது. இதனையடுத்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அஜயை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள சிறுமியின் தாய் வினோதினியை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.